அன்பாளன் இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நம்மளுடைய தமிழக அரசுகிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று டைட்டில் பார்க் ரெக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2025 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி. இந்த 9 வேகன்சி பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பிக்குது. அதே மாதிரி போஸ்டிங் 3 டைப் ஆஃப் போஸ்டிங் தான். 3 டைப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேலரி தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. பர்மனன்ட் ஜாப்பு. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேர்காணல் தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணமும் கிடையாது. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க தேவையில்லை. நம்ம வீட்டிலேருந்து நம்மளுடைய மொபைல்லேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தற்போது பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்திங்கன்னா தற்போது விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறேன். ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ வாங்க நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ 3 டைப் பார்த்திங்கன்னா மேனேஜர் பார்த்திங்கன்னா 3 போஸ்டிங் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா 3 போஸ்டிங்காக, எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 9 வேகன்சி இருக்குது. மேனேஜருக்கு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், ட்ரிபிள் இஎன்சி பார்த்தீங்கன்னா அந்த 3 இதுவும் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அது நீங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் பேச்சுலர் டிகிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இன்ஜினியரிங்கு. அப்படி இல்லைன்னா டிப்ளமோ பார்த்தீங்கன்னா படிச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கணும். ஆனால் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள், டிப்ளமோ படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலு, ட்ரிபிள் இஎன்சி சேம் தான் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அது 5 இயர்ஸ், இது 2 இயர்ஸ் இருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிராஜுவேட் படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா, அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வேர்டு, எக்ஸலு, பவர் பாயிண்ட்டு இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப்பிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சம்பளம் நம்ம பார்க்கலாம். மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 50,000, மேனேஜருக்கு போது ஹை லெவலில் தான் கொடுப்பாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30,000 கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் விண்ணப்பிக்கும் உங்களுடைய மார்க்கை வச்சு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டீங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும்னா அவங்க பார்த்தீங்கன்னா யூஆர்எல் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா லிங்க் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படித்து பார்க்க சொல்கிறாங்க. நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இருந்தால் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். hr@titlepark.com இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் மெயில் அனுப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா த்ரூ இமெயில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ரெசியூமாக இருக்கட்டும். நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் பார்க்கோடைய வெப்சைட்டில் நீங்கள் போனீங்களாவே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்தால் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய ரெசியூம் பார்த்திங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 13/8/2025 அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்காக. லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 27/8/2025 லாஸ்ட் டேட்னு பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டு அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல் பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.